14 அமைச்சர்கள் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக வாசனை போட்டியிட வச்சிருக்காங்க. வாசனையும் அமமுகவையும் பிஜேபியும் போட்டியிட வச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய அவமானமான விஷயமா பாக்குறேன். நேருவை நான் தோக்கடிக்கிறேன்னு சொல்றவன் தான் ஏடிஎம்கேக்காரன். நேருவை எப்படின்ட்டு வாசனோட போட்டி போட விடுறீங்க. டிஆர்பி ராஜா தொடர்ச்சியா 3 முறை ஜெயிச்சுட்டு இருக்காருங்க. ஜெயலலிதா பீரியட்ல இருந்து ஜெயிக்கிறாரு. அவர்கிட்ட போய் போட்டி போறதுக்கு வாசனை இறக்கி விடுறீங்க. பாவம் இல்லையா அந்த மனிதர்? அவரை எடப்பாடி திமுகவை பழி வாங்கல, வாசனை ஏதோ பழி வாங்கியிருக்காரு. பிஜேபியோட பிளான் இது நிலையான ஆட்சி வரக்கூடாது, ஏதாவது ஒரு பிடிப்புடியில் எடப்பாடி இருக்கணும்னு தான் பிளான் பண்றாரு. ஜான் பாண்டியன் எடப்பாடியாலா அமித்ஷாலா, அமித்ஷா ஆளு, வாசன் அமித்ஷா ஆளு, அன்புமணி யாரை ஆதரிப்பாரு? டைரக்டா அமித்ஷா டீலிங், தேர்தல் ஆணையம் சின்னம் மாம்பழங்கிறப்ப நின்னுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னா அப்புறம் என்ன 17 சீட்டு தாமரை, வாசன் 5 22, சின்ன சின்ன கட்சிகள் 5னா 27 37 60 60 சீட்டு தாமரை வந்துருது இல்ல. நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் வந்தா இவங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபி தான் முதலமைச்சர் கூட சொல்லலாம்ல. காங்கிரஸ் கொடுத்தது பின்னடைவு தாங்க. 28ங்கிறது அதிகம் தான். 63 வாங்கினப்ப 5 சீட் தான் ஜெயிச்சாங்க. 48 வாங்கினப்ப 8 சீட் தான் ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் கட்சி கான்செப்ட் அப்படிதான். என்ன கோமா தெரியல, தனபாலுக்கு சீட் இல்லையே. இப்ப பாஜகவுக்கு என்ன மாதிரி தொகுதியை கொடுக்குறீங்க? நின்னா ஜெயிக்கிற தொகுதிங்க ரெட்டல, அதை எடுத்து பிச்சு நீங்க கொடுக்குறீங்க. அது யாருக்கு சாதகமான தொகுதி பாருங்க. எடுத்து நெட்ல போட்டு பாருங்க அந்த தொகுதியோட லிஸ்ட்ல என்னைக்காவது திமுக ஜெயிச்சிருக்காங்க. அப்படி ஜெயிச்சிருந்தா 96 மட்டும் இருக்கும். அந்த வளர்ப்பு மகன் திருமணத்தில் அடிச்சு வாங்கிச்சு பாருங்க தமிழ்நாடு. அதை கணக்கு எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள். அப்ப இப்படி உங்களுக்கான தொகுதியை லட்டு மாதிரி அல்வா மாதிரி எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டீங்க. ப்ரோவோக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜீவா டுடே ஜீவ சகாப்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்பயும் பார்க்காத அளவுக்கான ஒரு தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல். நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள், ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி அவங்க செட்டரைட் பண்ணி அடுத்த கேம்பெயினுக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக கூட்டணியில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் முடிவு பெறாமலே இருக்கு. இதுக்கு நடுவில் விஜய்னு ஒரு புது பிளேயர் இந்த எலெக்ஷனில் வந்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களாக அறிவிச்சு அவங்களும் ஒரு பக்கம் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது தேர்தல்? இந்த தேர்தலை பொறுத்தவரையும் பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம் எப்படியாவது அதிமுகவின் இடத்தை பிடிப்பது தான். இப்போ அவங்களுக்கு பிரச்சனையே அதிமுகவின் கட்டமைப்புள்ள இடங்களெல்லாம் நம்ம பிடிக்கணுங்கிறது தான் நோக்கம். திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. எடப்பாடியை பொறுத்தவரையும் கட்சியை நம்ம தக்க வச்சுக்கணும். அதெல்லாம் பார்த்தா மேற்கு மண்டலத்தில் பிஜேபிக்கு அவ்வளோ பெருசாக அவர் கொடுக்கல. மேற்கு மண்டலம் தான் பிஜேபி கொஞ்சம் கட்டமைப்பு இருக்கிற பகுதி தமிழ்நாட்டில். அதுக்கு ரொம்ப கொடுக்கல அவர். போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர்லாம் பிஜேபி எங்கே இருக்குன்னே தெரியாது. திமுக வீட்டில் போய் முட்டி மோதுன்னு கொடுத்துட்டு இவர் தெளிவாக மேற்கு மண்டலத்தில் நிறைய சீட்டு வாங்கியிருக்கிறாரு. பிஜேபிக்கும் கொஞ்சம் குறைவான சீட்டு தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுவுமே அதிமுக மேற்கு மண்டலத்திலே அதிமுக வெற்றி பெற்ற அவினாசி மாதிரியான தொகுதிகள், அதுவும் அதிமுகவின் தொகுதி தான். பிஜேபிக்கும் தொகுதி எதுங்க? கன்னியாகுமரியை தவிர்த்துட்டு பெரிய லெவலில் எல்லாமே ஏடிஎம்கே பெல்ட் தான். கன்னியாகுமரியில் 4 தொகுதிகள் பிஜேபி. ஆமாம், அவங்க நிற்கிற தொகுதி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அங்கே அதிமுக பெருசாக செல்வாக்கா இல்லை. இவங்க மட்டும் இருக்காரு. பிஜேபி அதிமுக செல்வாக்கான தொகுதிகளில் ஃபுல்லாக நிற்கிறாங்கல்ல. அப்போ பாஜக செல்வாக்கான தொகுதியில் ஒரு அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும்ல. அங்கே ஃபுல்லாக வாசனுக்கு சம்மந்தம் இல்லாமல் பாவம் பலிகடா வைக்க அவருக்கு ஒரு சீட்டையும் இங்கேயும் கொடுத்து காமெடி பண்ணிட்டாங்க. ஆனால் எடப்பாடி அதை பற்றிலாம் கவலைப்படலைங்க. எடப்பாடிக்கு கன்னியாகுமரியில் ஜெயிக்கணும், மதுரையில் ஜெயிக்கணும், ராமநாதபுரத்தில் ஜெயிக்கணும், திருநெல்வேலி நம்ம பெல்ட்டு, நம்ம கோட்டை, நம்ம அம்மா ஜெயிச்ச இடம், 89 கூட நம்ம ஜெயித்தோம், அவ்வளோ இது உண்டு. புதுக்கோட்டை அம்மாவே தோத்தாலும் ரெட்டலை ஜெயிச்சிச்சு. இந்த மாதிரியான பார்வையெல்லாம் அவர் கிடையாது. அவரை பொறுத்தவரையும் அதிமுகங்கிறது எடப்பாடி, தருமபுரி, பெண்ணகரம், சேலம், நாமக்கல், திருப்பூர், இதுதான் அதிமுகங்கிறதே அவருக்கு. அதுதான். அதனால டெல்டாவும் சவுத்தையும் அவர் நினைக்கவே இல்லை. அங்கே ஏதோ பண்ணிக்கிட்டோம். இப்போ அமமுக வேற வந்துருச்சா, பண்ணி நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க. அதனால பாஜக அதிமுகவின் கோட்டையான பகுதியில் கேட்குறாங்க. வாசுதேவ நல்லூர், இந்த மாதிரி பகுதி எல்லாம் அதிமுகவோட பெல்ட்டு. அப்பேற்பட்ட இடங்கள் எல்லாம் அள்ளி இவர் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் சுருக்கிட்டாங்கங்கிறாங்க. அதாவது பிஜேபி பாருங்க 27 தான் சுருக்கியிருக்காங்க. ஆமா, கடந்த முறையில கொடுத்த 20 சீட்டுகள்லயே 4 தான் ஜெயிச்சிருக்காங்க. இதையே பெருமையா பேசுறாங்க. பாத்தீங்களா, 27 இப்போ அவங்க 28 காங்கிரஸ் திமுக கொடுத்தது அது பின்னடைவு தான் அந்த கட்சிக்கு. அது ஏதோ காங்கிரஸ் கிடைச்ச ஜாக்பாட்டு, பிரேமலதா வந்த நேரம். இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா, பார்க்கப்படுது இல்லையா, இவங்க இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் ஆளக்கூடிய பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்குது. கடந்த மூணு முறை, அதாவது தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் பல மாநிலங்களில் ஆட்சியிலே இல்லை, 3 மாநிலம் தான் ஆளுட்டு இருக்கு. ஸோ அந்த கட்சிக்கு
இதை விட அதிகமாக சீட்டு வாங்கிருச்சு பாருங்க. திமுக அப்ப பலவீனமா இருக்கு காங்கிரஸ் கொடுத்தது பின்னடைவு தாங்க. 28ங்கிறது அதிகம் தான். காங்கிரஸை பொறுத்தவரையும் எப்பெல்லாம் கம்மியா சீட்டு வாங்குதோ அப்பெல்லாம் நிறைய சீட்டு ஜெயிப்பாங்க. 25 வாங்கினப்போ 18 ஜெயிச்சாங்க. 63 வாங்கினப்போ 5 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 48 வாங்கினப்போ 8 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. நல்லா கொஞ்சம் கூட கூட குறையும். காங்கிரஸ் கட்சி கான்செப்டே அப்படிதான். அதிக சீட்டு வாங்கினா கம்மியான சீட்டு தான் ஜெயிப்பாங்க. இப்போ 28, போன முறை 25 வாங்கி 18, இந்த முறையும் 25 வாங்கியிருந்தா ஒரு 22 ஜெயிச்சிருப்பாங்கன்னு என் கணிப்பு. இப்போ கூட வாங்கியிருக்கிறாங்க. எப்படி வேலை பார்க்க போறாங்க என்னன்னு தெரியல. கூட வாங்கினாலும் இவங்கள்ட்ட தானே எடுத்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, இப்படி இவங்கள்ட்ட இருந்து பிரிச்சு எடுக்க தானே திமுக ஒரு பெரிய பாதிப்பு சொல்லி. திமுகவுக்கு பாதிப்பு இல்லை, கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை தானே. கூட்டணிக்கிறது பிரச்சனை இல்லாம இருக்கணும்ல, அது ஒரு தான். அது பெரிய பாதிப்பா வராது. இப்போ இந்த 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாங்களே 2011, அந்த மாதிரியான பாதிப்புலாம் வராது. இது ஒரு சின்ன பாதிப்பு தான். ஆனா அது தேர்தல் போக போக அதெல்லாம் முதலமைச்சர் வந்து சொல்லிடுவாங்க. மினிஸ்டர் காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. உள்ளடி வேலைலாம் பார்க்காதீங்க, அந்த கோவத்தெல்லாம் காமிச்சிட்டு ஆல்ரெடி சிஎம் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே கூப்பிட்டு தெளிவா பேசிட்டாரு. அந்த பிரச்சனைலாம் பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எத்தனை தொகுதிகள் வந்து மாவட்டம் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு அமைச்சர் பதவி அப்படின்றதையும் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டாரு. புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இங்க எடப்பாடியை பொறுத்தவரையும் அதிமுகங்கிற கட்டமைப்பே சவுத்துல இழந்துகிட்டு இருக்கு. பாஜக என்ன நினைக்குது, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அந்த அதிமுக கட்டமைப்பை அப்படியே நம்ம பெற்றணும். ஏன்னா அதிமுக கட்டமைப்புங்கிறது கலைஞர் எதிர்ப்புல இருந்து வருது. பாஜகவும் கலைஞர் எதிர்ப்பு கட்சி, திராவிட எதிர்ப்பு கட்சி. அதை அப்படியே கேப்சர் பண்ணி அந்த கொண்டைக்கோட்டை மறவர், பிரமலை கல்லர் அவங்களாம் எப்படி ரெட்டலைக்கு திமுகவுக்கு இருந்தாங்க, அதிமுகவுக்கு இருந்தாங்களோ அதை முழுக்க அதிமுகங்கிறத காலி பண்ணிட்டு அதிமுக ஒரு கவுண்டர் கட்சியாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிஜேபி கேப்சர் பண்ணுங்கிறது தான் பிளான். அதுக்கு தான் 15 இடங்கள் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க ஜெயிப்பாங்கங்கிறது தேவையில்லை. ஆனால் அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் தாமரையை நின்று பழக்கப்படுத்துறாங்கல்ல. புதுக்கோட்டை இந்த மாதிரி அதுக்கு சம்மந்தமே, புதுக்கோட்டைலாம் திமுக தான், இல்லைன்னா காங்கிரஸ் கூட செல்வாக்கான பகுதி தான் புதுக்கோட்டையில். இப்போ தாமரைக்கு பிரச்சாரம் செய்யறதே ஒரு வெற்றி தானேங்க. இப்போ ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சின்னமே போய் சேருது. ஆமா, தாமரை தான். ஏன் பல இடங்கள்ல அந்த திமுக காரங்களாம் கோச்சுப்பாங்க, கூட்டணி கட்சி கொடுத்தா. ஏங்க நம்ம சூரியனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த தொகுதி. என்னதான் இது. இப்போ மதுரை எம்பிலாம் பார்த்தீங்கன்னா, மதுரை எம்பி எலெக்ஷன்லாம் ஃபுல்லாக காங்கிரஸ் இல்லாட்டி சிபிஎம் இப்படிதான் திமுக கொடுத்துரும். திமுக நிற்காது. அது மூக்காலகிரி தான் முத உடைச்சாரு 2009. உதயசூரியன் முத ஜெயிச்சது மதுரையில். அப்போதான் எம்பி எலெக்ஷன்ல. அப்போல்லாம் அவங்க பலர் கேட்குறது என்னங்க, சிபிஎம் இப்போ கூட சிபிஎம் தான் இருக்கு, சு வெங்கடேசன். இந்த மாதிரி சில தொகுதிகள் சில கோபங்கள்லாம் இருக்கும். கும்பகோணத்தில் என்ன நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறீங்க, அதே போல் காங்கிரஸ்காரங்க கூட்டணி கட்சிக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே நிற்கிறோமா இல்லையா, அப்போ பார்த்தாலும் அவங்களே நிற்கிறாங்கன்னு. இதெல்லாம் எல்லா கட்சி கூட்டணிலையும் வருங்க. ஆனால் தாமரை வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற இடத்துல இருந்து தொடங்குது. கன்னியாகுமரியில் அவங்க இதாக இருப்பாங்க, மற்ற பகுதியில் அவங்க அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஆனால் இப்போ நல்ல மறவர் கல்லர் அந்த ரெட்டலை பெல்ட்டை முழுக்க கேப்சர் பண்ணிட்டு எடப்பாடி கைவிட்டுட்டார், நீங்களே வச்சுக்கோங்கன்னு. ஆனால் எடப்பாடியுடைய ஸ்ட்ரென்த் வந்து இங்கே தெரியுதுன்னு தானே இப்போ விமர்சிக்கப்படுது, பார்க்கப்படுது. என்னன்னா அவர் டெல்லிக்கு போனாரு, எல்லாம் பண்ணாரு, ஆனால் அவர் விட்டு கொடுக்கல சீட்டை. 27 சீட்டில் லாக் பண்ணி நிறுத்திட்டாரு, 25க்கு பேசினாரு, 27 லாக் பண்ணி நிறுத்திட்டாரு. மற்ற கட்சிகளுக்கு இவ்வளவுதான் முடிவு பண்ணி ஸ்ட்ராங்கா போட்டு அறிவிச்சு போயிட்டாங்களே. எல்லாருமே விமர்சனம் பண்ணது பிஜேபி 40 கேட்குது 50 கேட்குதுன்னு. 27க்குள்ள அவர் நிப்பாட்டிட்டார். மகிழ்ச்சி, வெற்றி தானே. இது வெற்றின்னு சொன்னாலுமே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அங்க நேம் ரொம்ப அடியாயிருச்சு. எதுக்கு எடுத்தாலும் அமமுக நாங்க அங்கதான் போய் பேசுவோம், எல்லாருமே நாங்கள் அங்கே பார்த்து பேசிக்கிறோம், வாசன் அங்கே பார்த்து பேசிக்கிறோம். அப்படிங்கிறப்ப எடப்பாடி ஒரு ஆளே இல்லையாங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் இங்கே ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் வந்து தானே அது கடைசி. நீங்கள் சொல்றதெல்லாம் கடைசி 3 நாள். மற்ற நேரம் டெல்லிக்கு செங்கோட்டையன் கட்சியில் இருந்த போது இருந்தே அதானே. எதுக்கு எடுத்தாலும் அமித்ஷா போய் பார்க்குறேன், இது கட்சியா, இது என்னது அதிமுக ஒரு தனி கட்சியா இல்லை அமித்ஷாவுடைய கிளை பிரிவாங்கிற மாதிரி எல்லாரும் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஓபிஎஸ் அப்படி தானே இருந்தார், எதுக்கு எடுத்தாலும் கோவிச்சுட்டு போய் செங்கோட்டையனுக்கு போனார். இது அமித்ஷா பார்த்தாரு, செங்கோட்டையனும் அப்படிதான் இருந்தார், வேலுமணியும் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, எடப்பாடியும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ இந்த அமமுக அவரு நான் எடப்பாடியில் எனக்கு ஒரு ஆள் கிடையாது, நான் எதுவும் வந்தாலும் அமித்ஷாட்ட டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இது ஒரு மாதிரி எடப்பாடியை ஒரு ஆளாவே சித்தரிக்காம, எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்னு அழுத்தி சொல்லாம, கேட்டா என்டிஏ கூட்டணி சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க நம்ம மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறப்ப, இல்லை எடப்பாடி ஒரு இமேஜ் கொண்டு வாங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. இல்லைன்னா அவங்க சீட்டு 40 எதிர்பார்த்தது. சொன்னா 40 நின்று ஜெயிக்கவும் மாட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மோடியா எடப்பாடியானா எடப்பாடி முகத்தை தான் காமிக்கணும். ஒரு மாநில கட்சி ரெட்டலை அதிமுக தான் இதாகும். நம்ம ரொம்ப அந்த கட்சியை டம்மி ஆக்கிட்டு பண்ணா இதுன்னு கடைசி நேரம் பேசி அது ரொம்ப அவங்களுக்கு இதாயிடுச்சு. மற்ற மாநிலம் மாதிரி கிடையாது, அதனால எடப்பாடியை கூப்பிட்டு கடைசியில் பார்த்தீங்களா எடப்பாடி தான் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட ஆளுமையை நீங்க இன்னும் நல்லா கவனிச்சு பார்த்துக்கலாம். 14 அமைச்சர்கள் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக வாசனை போட்டியிட வச்சிருக்காங்க. வாசனையும் அமமுகவையும் பிஜேபியும் போட்டியிட வச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய அவமானமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் திமுகவில் பெரிய ஆளு, இதுக்கு எதிராக வந்து அதிமுக தாங்க நிற்கணும். இது வந்து கௌரவ குறைச்சல். ஒரு அண்டர் டீலிங் இருக்கோ,
அப்படி இருந்துச்சுன்னா டோட்டலா காலிங் தானே அர்த்தம். திமுக ஜெயிக்கதான் அவர் வேலை பார்க்குறாருன்னு தானே அர்த்தம். யோசித்து பாருங்க. மா சுப்பிரமணியன் நீங்க யாரு? மா சுப்பிரமணியன் கூட்டணி கட்சியை கொடுத்துருக்கீங்க. திருச்சி நேரு. அப்போ உங்களுக்கு நீங்களே ரிசல்ட்டை மக்கள்கிட்ட சொல்லிடுவீங்களே, நேருவை எடுத்து எப்படிப்பா நாங்கள் ஜெயிக்க முடியும், நேருவை நான் தோக்கடிக்கிறேன்னு சொல்றவன் தான் ஏடிஎம்கேக்காரன். நேருவை எப்படின்ட்டு வாசனோட போட்டி போட விடுறீங்க. டிஆர்பி ராஜா தொடர்ச்சியா 3 முறை ஜெயிச்சுட்டு இருக்காருங்க. ஜெயலலிதா பீரியட்ல இருந்து ஜெயிக்கிறாரு. திமுக ஜெயிக்குதோ இல்லையோ டிஆர்பி ராஜா மன்னார்குடியில் ஜெயிச்சுட்டே இருக்காரு. இந்த முறை தான் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு வந்தது. அவர் மன்னார்குடியில எல்லாமே செஞ்சு வச்சிருக்காரு. அதுவும் அமைச்சர் ஆகிட்டாருங்கிறப்ப எம்எல்ஏ மட்டும் இல்லை, அமைச்சருங்கிறப்ப தான் தொகுதியை தக்க வைக்கணுங்கிறது இருக்கும். அவர் மன்னார்குடி அந்த சிங்கப்பூர் தொடர்பு வெளிநாடு இதுன்னு பஸ் ஸ்டாண்டெல்லாம் மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டா நம்ம கோயம்பேடு மாதிரி வேற மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் போட்டி போறதுக்கு வாசனை இறக்கி விடுறீங்க. பாவம் இல்லையா அந்த மனிதர்? அவரை ஏதோ வாசனை பழி வாங்குறதுக்காகவே எடப்பாடி செஞ்சு இப்ப எடப்பாடி வந்து திமுக பழி வாங்கல, வாசனை ஏதோ பழி வாங்கியிருக்காரு. கூட சீட்டு கேட்டு முரண்டு பிடிச்சதுனால இருக்குமோ? இல்லங்க, எடப்பாடி டீல் பண்ணாம டைரக்டா அமித்ஷாட்ட டீல் பண்ணார்ல அவரு. அப்படிங்களா? நீங்க தாமரையிலே நில்லுங்கப்பா, நாங்க தாமரை. முதல்ல தாமரையில கேட்கறதே எடப்பாடி அவமானப்படுத்த பெரிய கட்சி எடப்பாடி. நீங்க இருக்கீங்க, நான் உங்கள்ட்ட கூட்டணியில இருக்கேன். நான் வந்து அவர் எடப்பாடி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாரு பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கும்போது, நாங்கள் சின்ன கட்சி பெரிய கட்சியெல்லாம் பார்க்கறது இல்லை, திமுக தான் வந்து எங்கள் உதயசூரியன் இருக்குன்னு செஸ் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஜனநாயகமான கட்சி, எந்த சின்ன அவங்களுக்கு விருப்பப்படுதோ அதில் போய் நின்றுக்கோங்க. வந்து இயல்பாக பேசுங்க. ரெட்டையில தாமரை எதுங்க தமிழ்நாட்டில் ஃபேமஸான சின்னம்? தாமரையை விரும்பி கேட்பானா ஒருத்தன்? நிர்பந்திக்கப்படுறாங்க. உனக்கு தாமரை சின்னத்தையே தரேன். இது பிஜேபியோட பிளான். தாமரை சின்னது இது இவங்க 27 வாங்கி ஒரு 15 சீட்டு தாமரை நிற்க வைக்கிறாங்க. இவர் பூவே இது வேற யாரு? ஏசி சண்முகம், இன்னொரு ஜெகன்மூர்த்தி, திருமாரஞ்சின்னு ஒருத்தர், தேவர் சமுதாயத்தை உடைச்சு ஒரு இது. இப்ப அதுலலாம் பிரச்சனை இருக்கு. இப்ப திருமாரஞ்சி மாதிரி ஆட்களுக்கு ஏதோ மதுரை வடக்கு கொடுக்குறாங்க. பாரம்பரியமான அங்க நின்ன அதிமுக காரங்களுக்கு சீட் இல்லை. மதுரை சரவணன் வந்து ரொம்ப ஃபேமஸானவர். அவர் முக்குளத்தூர் சமுதாயத்துல ஃபேமஸானவர். நீங்க அந்த சமுதாயத்தை காலி பண்ண இன்னொரு அதே சாதி தான் பிஜேபியோட பிளானிங். ஒரு சாதிக்காரனா அதே சாதிக்காரனை வச்சு காலி பண்றது. இப்போ வளர்த்து விடுற மாதிரி வளர்த்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருமாரஞ்சின்னு ஒருத்தரை போடுறீங்க. அவர் சரவணன் அங்கே கட்சிக்காரரை கூட்டு எல்லா கட்சியிலும் இருந்திருக்காரு. ஆமா, சர்வ கட்சி சரவணன் அவருக்கு ஒரு பேரை விட்டு மதிமுக ஸ்டார்டிங் மதிமுக இடையில பிஜேபி திமுக இருந்தாலும் அவர் மதுரையின் முகமா இருக்காரு. அவருடைய மருத்துவமனை இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ். அந்த அகமுடையர் சமுதாயம் முக்குளத்தூர்லாம் இது பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வந்து வெற்றி பெறலாம் மதுரை வடக்குக்கு போகலான்னு பார்த்தா முக்குளத்தூர்லேயே பெருமலை கல்லரை வச்சு அதுவும் பாருங்க. அவர் ஒன்றும் பாஜகவும் கிடையாது திருமாரஞ்சி. அவர் ஏதோ ஒரு கட்சி நடத்துறாரு, ஒரு சின்ன பிரிவு. அவரை தாமரை சின்னத்தில் நிற்க வைக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது பாருங்க. இப்போ இவரும் பிஜேபி கணக்கு தான் வரும். இவரையும் பிஜேபி கணக்கு தான் வரும். பிஜேபி நிற்கிற அந்த 27 இடம் மட்டும் இல்லை, இந்த திருமாரஞ்சி, ஏசி சண்முகம், வாசனு, 27 பிளஸ் இந்த மொத்தம் 65 தொகுதி கிட்டத்தட்ட பிஜேபி கணக்குல ஏற்றிடுவாங்கல்ல. நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நிலை வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா வாசன் யாருங்க ஆதரிப்பாரு? தன்னை பழி வாங்கின ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2 சீட்டு அவர் கையில் இருக்கு. ஜான் பாண்டியனு எடப்பாடியாலா, அமித்ஷாலு, வாசனு அமித்ஷாலு, அன்புமணி யாரை ஆதரிப்பாரு? அன்புமணிக்கு என்ன சின்னம்னே இப்போ தெரியல. அன்புமணி சின்னம் வந்து இன்னும் டிஸ்பியூட்ல தான் இருக்கு. ராமதாஸ் அவர் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. ஒருவேளை அவரை சின்னம்னா ரெட்டலையில நிக்க வைப்பாங்களா, தாமரையில் நிக்க வைப்பாங்களா சொல்ல முடியாது. பிரச்சனை போயிட்டு இருக்கு. தாமரையில கூட நிக்க வைப்பாங்க. டைரக்டா அமித்ஷா டீலிங். தேர்தல் ஆணையம் சின்னம் மாம்பழங்கிறப்ப நில்லுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாம்பழத்துல இருந்தாதான் கெத்து பாமக இருக்கு. மாம்பழம் இல்லைன்னு முடிவானதுக்கு அப்புறம் ரெட்டலையா தாமரைனா பெரிய இடம் தாமரை, பெரிய சின்ன ரெட்டலை, ஆனா பெரிய இடத்துல இருக்கிறது தாமரை. தாமரையில கூட நிக்க வைக்கலாம்ல. அப்புறம் என்ன 17 சீட்டு தாமரை, வாசன் 5 22, சின்ன சின்ன கட்சிகள் 5னா 27 37னா 60 68 சீட்டு தாமரை வந்துருது இல்ல. நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் வந்தா இவங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபி தான் முதலமைச்சர் கூட சொல்லலாம்ல. சொல்றேன். ஆனா அந்த நிலை வராது. ஆனா பிஜேபியோட பிளான் வந்து இது நிலையான ஆட்சி வரக்கூடாது, ஏதாவது ஒரு கிடுக்குப்பிடியில எடப்பாடி இருக்கணும்னு தான் அவர் பிளான் பண்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க எல்லாரையும் வச்சு இது பண்றாங்க. அதைத்தான் சொல்றேன். அதிமுகங்கிற கட்டமைப்பை கையகப்படுத்தக்கூடிய வேலையில பண்ணிட்டாங்க. அந்த வேலையை தான் அந்த அளவு கூடவா வந்து யோசிக்காம இருந்திருப்பாரு எடப்பாடி. ஏன்னா ஸ்ட்ராங்கா வந்து அவருடைய ரிவல்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு வெளியே துரத்திட்டு இப்போ கட்சியை கரெக்டா ஸ்ட்ராங்கா எல்லாரையும் வெளியே துரத்திட்டு கட்சியை வச்சுக்கலங்க. மேற்கு மண்டலத்துல மட்டும் தானே கட்சி வச்சிருக்காரு. இப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து அதிமுகங்கிறத திருத்துறைப்பூண்டியும் அவங்களுக்கு அதிமுக தான், கும்மிடிப்பூண்டியும் அதிமுக தான், ஈரோடும் அதிமுக தான். எடப்பாடி அப்படி பார்க்கலையே. எடப்பாடி வந்து மதுரையை வந்து அதிமுக கோட்டைங்கிறத பார்க்கலையே. ஆண்டிப்பட்டியை பத்தி அவர் யோசிக்கலையே. ஆர்வி உதயகுமார் இருக்காரு, ராஜன் செல்லப்பாவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தை வந்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ராஜன் செல்லப்பாவை நிறுத்தினாரு. கடந்த மக்களவையில பாஜக எவ்வளவு அழகா ரெட்டலையை தோக்கடிச்சிச்சு.
ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் பலாபலட்சணத்தில் நிக்க வச்சு ஏடிஎம்கேனுடைய பாரம்பரிய வாக்குகளை வாங்கி இரட்டை இலையை 3வது இடத்துக்கு தள்ளிச்சு. எவ்வளவு பெரிய கேவலம். ரெட்டலை ராமநாதபுரத்துல 3வது இடம். வேற மாவட்டம்னா பரவாயில்ல, இப்போ டெல்டா பகுதினா கூட பரவாயில்ல, இல்லை நாகர்கோவில்னா பரவாயில்ல. ராமநாதபுரங்கிறது எம்ஜிஆருடைய கோட்டை. அன்வர் ராஜா அந்த காலத்துல திமுக ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம். திண்டுக்கல்ங்கிறது அதிமுகவின் கோட்டை. உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, போடி நாயக்கனூர், கம்பம் இதெல்லாம் அதிமுகவின் கோட்டை. அங்க உள்ள பிரமுலை கலர். இப்போ அந்த கோட்டையை திமுக கோட்டையை மாத்துறதுக்கு தான் இப்போ இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின். ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தது கடந்த தேர்தலே கொஞ்சம் மாறிடுச்சுங்க. ராமநாதபுரம் திமுக பக்கம் வந்துருச்சு, ஆண்டிப்பட்டி இதெல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ ஓபிஎஸ் வந்தது மூலமா கூடுதலா மக்கள் நிற்பாங்கல்ல. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், அதிமுக நம்ம கட்சின்னு நினைக்கிறாங்க தேவர் சமுதாய மக்கள். ஏன்னா திண்டுக்கல் மாயத்தவர் கண்டுபிடிச்ச சின்ன ரெட்டலை தொடர்ந்து அருப்புக்கோட்டையிலேருந்து தான் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. மதுரை மேற்குலேருந்து தான் சிஎம் ஆனார். ஆண்டிப்பட்டியில் எல்லாமே நம்ம எம்ஜிஆர்னு அவன் உணர்வா சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க அந்த மக்கள். அந்த சவுத்து மக்களும் அப்புறம் அந்த குறிப்பாக அந்த சமுதாய மக்களும். இப்போ முழுக்க அது என்ன சொல்கிறாங்க, கொங்கு மண்டலம் ஜெயலலிதாவை கொண்டு வந்த தொகுதிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஆனால் உண்மையில் அதிமுகங்கிறது இவங்க கவுண்டரு தேவர் லாபியில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலுமே அளவுக்கு அதிகமான தலித் மக்கள் ஓட்டளிச்சு தான் ஒவ்வொரு முறையும் அதிமுக ஜெயிக்கும். தலித் மக்கள் நிறையா இருப்பாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பின்னாடி அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இந்த தலித் வாக்குகள்லாம் இப்போ திமுக வந்துருச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியடில் போட்ட தலித் விஜய் வந்ததுனால அந்த பக்கம் ஸ்பிட் ஆகி அந்த பக்கம் போகுதுன்ற ஒரு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ப்ரூவும் இல்லை. அது எல்லாமே சொல்கிறது தானே. அது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. நிறைய அந்த நலத்திட்டங்கள் இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள். பெண்கள் தான் ஏடிஎம்கே நிறைய ஓட்டு போடுவாங்க. பெண்கள் தலித்துகள்லாம் ஏடிஎம்கே கணிசமாக, குறிப்பாக அருந்ததியர் ஆதி திராவிடர் வாக்குகள் வந்து அப்படியே இருக்கும். மேற்கு மண்டலத்தில் எப்படி கவுண்டர் வாக்களிப்பாங்களோ அதுக்கு இணையாக அருந்ததியரும் வாக்களிப்பாங்க. ஜெயலலிதா ஜெயிச்ச தொகுதி இப்போ இந்த அவினாசி, இந்த ராசிபுரம், இது எல்லாமே அருந்ததியர்கள் கணிசமாக இருக்க போகுது. அதெல்லாமே ஜெயலலிதா தனிச்சு ஜெயிச்சாங்க. ரெட்டலை சின்னத்தில் இல்லை, தனிச்சு ஜெயிச்சாங்க. அந்த பொருட்டெல்லாம் அருந்ததியர்கள் கொடுத்தது. இன்னைக்கு இந்த தனபாலையே இன்னைக்கு சீட்டு தரல, பிஜேபி கொடுத்துட்டீங்க. தனபால் ஏன் அவருக்கு கொடுத்தா என்ன ஆயிருப்போது? அவரு அதாவது பையன் டிவிக்கே போயிட்டாருன்ற ஒரு என்ன கோமா தெரியல. தனபாலுக்கு சீட்டு இல்லையே இப்ப. அவரே கடந்த இந்த வருஷமாவே ரொம்ப ஆக்டிவான பொலிட்டிக்கல இல்ல. இருக்கட்டுங்க, பாஜகவுக்கு என்ன மாதிரி தொகுதியை கொடுக்குறீங்க? நின்னா ஜெயிக்கிற தொகுதிங்க ரெட்டலை, அதை எடுத்து பிச்சு நீங்க கொடுக்குறீங்க. மொத்தம் 15 தனி தொகுதிகளை விட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, அதிமுக பிஜேபி கூட்டணி கட்சிகளுக்கு. அது யாருக்கு சாதகமான தொகுதி பாருங்க. எடுத்து நெட்ல போட்டு பாருங்க அந்த தொகுதியோட லிஸ்ட்ல என்னைக்காவது திமுக ஜெயிச்சிருக்கான்னு. அப்படி ஜெயிச்சிருந்தா 96 மட்டும் இருக்கும். அந்த வளர்ப்பு மகன் திருமணத்தில் அடிச்சு வாங்கிச்சு பாருங்க தமிழ்நாடு ஒரு அலையில. அதை வந்து கணக்கு எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை. அப்ப இப்படி உங்களுக்கான தொகுதியை லட்டு மாதிரி அல்வா மாதிரி எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டீங்க. இப்ப அந்த இடத்துல வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே இப்போ பாஜக ஜெயிச்சிருமானா ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு, டிஎம்கே ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து ஒரு செட்டப்ல இருந்திருப்பான். ரெட்டலைங்கிற கான்செப்ட் இப்போ பாஜகவுக்கு தான் போகுதுன்னு நினைப்பான். நீங்க அதே சமுதாயத்துல அதே கட்டமைப்புல ஜெயிக்க போகுதுங்கிற இமேஜில் திமுகவுக்கு போச்சுன்னா திமுகவும் வாக்களிப்பாங்க. இன்னொன்று கவுண்டர் சமுதாய மக்கள் வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எடப்பாடி பக்கம் நிக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து ஒரு சிஎம்மா இருந்தது. ஒரு அதிகாரம் இருக்கு, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. சுப்புராயனுக்கு அப்புறம் அப்படி ஒரு வாய்ப்பு வரல. சி சுப்பிரமணியக்கும் பெரிய வாய்ப்பு வரல. நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குப்பா. அந்த இது அதிகாரம் இல்லை, தோத்து போக தெரிஞ்சு அந்த சமுதாய மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஏன் டக்குன்னு செந்தில் பாலாஜியை யோசித்துருவாங்களே. செந்தில் பாலாஜி அதே சமுதாயம் தானே. செந்தில் பாலாஜி இருக்காரு, சக்கரபாணி இருக்காரு, வெள்ளங்கோவில் ஒரு சுவாமிநாதன் இருக்கிறாங்க. ஏன் முத்துச்சாமியோட என்ன பெரிய முத்துச்சாமியால தானே செங்கோட்டையன் திமுகவுக்கு வரல. அவர் செங்கோட்டையனே திமுகவுக்கு தானே வரதா இருந்தது. உட்காந்து பேசினாரே சேகர் பாபு அப்பாவுலாம் தலைமைச் செயலகத்துல 1/2 மணி நேரம் பேசினாங்க. நான் இருக்குங்களா, எல்லாரும் திமுக போயிடுவார் நினைச்சிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அடுத்த நாள் வந்து விஜய் கட்சியில போய் கேட்டாங்க பத்திரிகையாளர், நாங்க ஒன்றும் பேசவே இல்லையே அப்படின்ட்டாரு. அவங்க உள்ள போய் ரொம்ப நேரம் பேசினாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். கேட்டா ஏதோ அந்த ராஜினாமா கொடுக்க வந்தேன் ஏதோ ஒரு சொன்னாரு. பட் அது நம்புற மாதிரி கேட்டா மரியாதை நிமித்தம் ஏதோ சொல்லுவாங்க. ஓகே, கடைசி நிமிஷம் வரைக்கும் சேவ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால அது முத்துச்சாமியால தான் வரல. முத்துச்சாமிக்கும் அவருக்கும் ஏடிஎம்கேல இருக்கும்போதே பிரச்சனையாச்சு இல்ல. ஆமா, அந்த ஈரோடு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அதனால இல்லை ஏன் சொல்றேன்னா முத்துச்சாமி அவ்வளவு வலுவானாலு. உங்க ஏடிஎம்கேலயே எடுத்து டிஎம்கேல ஸ்ட்ராங் ஆகி அவருக்கு எதிராக தான் தமாக கொடுத்தாங்க. பொட்டச்சத்திரம் சக்கரபாணி பவர் எத்தனை வருஷமா இருக்கு. முத்துச்சாமி பவர் எனக்கு அவர் ஜெயிச்சா தப்பி தவறி ஜெயிச்சா அந்த கிள்ளி ஒரு நார்வேல ஜெயிச்சா அதுவுமே காங்கிரஸ் தொகுதி தானே. காங்கிரஸ் தொகுதி தான். ஈரோடு மேற்கு மட்டும்தான் கொஞ்சம் பார்த்தா அது முத்துசாமியோட ஒரு கோட்டை, ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு தான். ஒட்டச்சத்திரம் வாய்ப்பே இல்லை.
வேற எங்க கும்பகோணம் கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகன் சாக்கோட்டை அன்பழகன் ஏன் மினிஸ்டர் ஆளுன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அந்த அளவுக்கு கோசிமணி காலம் முதற்கொண்டு அது வந்து திமுகவுடைய கோட்டை தான் கும்பகோணம் ஒரு காலத்துல காங்கிரஸ் கோட்டை தான். ஆனா என்னைக்கு கோசிமணி கையில் எடுத்தாரோ அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லைங்க. திமுக அப்படியே நிக்குது. கட்சி கட்டமைப்பு தனிநபர் ஆளுமை ரெண்டும் சேர்ந்த பகுதியா கும்பகோணம் இருக்கு. நான் அது வந்து ப்ராப்பரான திராவிட கட்சி கோட்டையா கூட கும்பகோணத்தை சொல்ல மாட்டேன். ஆனா என்னைக்கு கோசிமணி மாதிரி ஆட்கள் வந்து மாத்துறாங்க. இப்ப செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் மேற்கு மண்டலத்துல ஒரு அதிர்வு வந்துச்சுல, திமுகவுக்கு ஒரு இருந்துச்சு, ஏடிபிக்கு ஒரு செட்பேக் வந்துச்சுல, அது மாதிரி கோசிமணி வந்தது திமுக அங்க இது. இவர் சாத்தூர் ராமச்சந்திரன் சார் அவர் வந்ததுக்கு அப்புறம் விருதுநகர் பக்கமே ஃபுல்லா அந்த எல்லாமே டிஎம்கே வச்சுங்க. அது எல்லாமே ஏடிஎம்கே கோட்டைங்க. அதை மாத்தி காமிச்சிட்டார்ல வந்து ஸ்டாலின் தளபதி. பாருங்க என் பெல்ட் விருதுநகர், கோவில்பட்டி, சாத்தூர் ஒண்ணு மிஸ் ஆகாது. அமமுகவுல ஜெயிக்க முடியலையே. மாணிக்கராஜா கடம்பூர் பண்ணையார் அவர் ஜமீன்தார், அவரும் இப்ப திமுக வந்துட்டாரு. ஆல்ரெடி ஒரு பவர் ஆளு தான் அவர். சாத்தூர் வந்துட்டாரு. தங்கம் தென்னரசு இயல்பாவே திமுக இருக்காரு. அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. இது நீங்க எம்ஜிஆர் கோட்டையில தன்னோட கோட்டையா மாத்திட்டாரு தங்கம் தென்னரசு. திருச்சூலி இதெல்லாம் எம்ஜிஆர் பெல்ட். அவர் தங்கம் தென்னரசை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சாதி கட்சி கடந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகி பார்த்தா ஒரு ஜென்டில்மேன் அந்த லுக் இருக்கு. அவரை எந்த கட்சி இன்னைக்கு தெரிஞ்சு பாருங்களேன், இதுவரையும் எந்த கட்சிக்காரரும் தங்கம் தென்னரசை திட்டி பார்த்துருப்பாங்க. பிஜேபி, ஏடிஎம்கே, மற்ற கட்சிக்காரங்க அதெல்லாம் கான்ட்ரோவர்ஷியல் பாலிடிக்ஸ்லயே போக மாட்டாரு. அப்படியே இல்ல, அவர் ஒரு படிச்சவர். கீழடி போய் தமிழ் அகழாய்வு அந்த பாலி எழுத்துக்கெல்லாம் படிக்க தெரியும். அதெல்லாம் படிப்பாருங்க. அவரு படிச்சு அந்த ஆய்வுலாம் சொன்னவர். மாப்பா பாண்டியராஜன் 2006 அமைச்சரவையில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்தியா டுடேல ஒரு பெஸ்ட் மினிஸ்டர்ஸ் பட்டியலில் போடும்போது அவர்தான். ஸ்டாலினுக்கு அப்புறம் டெப்டி சிஎம் ஸ்டாலின் தான் ஃபர்ஸ்ட்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்து தங்கம் தென்னரசு போட்ட அளவுக்கு ரொம்ப கடினமான வார்த்தையை பயன்படுத்தும். நாகரிகமா பேசுவாரு, புள்ளிவரம் பேசுவார், ஒரு படித்தவர். அவருக்கு அதனால அந்த தொகுதியில் நல்ல செல்வாக்கு உண்டு. அதனால அவரை வந்து தலித்துகள் விரும்புவாங்க. அந்த பகுதியில் உள்ள கன்னடம் பேசக்கூடிய தேவாங்க செட்டியார் விரும்புவாங்க. அவர் சமூகத்தை சேர்ந்தவங்க இயல்பா விரும்புவாங்க. அவர் சமூகம் கடந்தும் அவர் விரும்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் சமூகமே இல்லாத ஒரு தொகுதியில் இருந்தா கூட அவர் ஜெயிப்பார். ஸோ அப்படி மாற்றி வச்சிருக்காரு தங்கம் தென்னரசு. சாத்தூர் ராமச்சந்திரன் அப்படியே ஏடிஎம்கே மாசம் இங்கே கொண்டு வந்துட்டார். செந்தில் பாலாஜி கொஞ்சம் கோயம்புத்தூர்ல ஃபுல்லா உள்ளாட்சியில ஃபுல்லா பில்ட் யாருங்கிறத காமிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது முத்துச்சாமி அப்படிதானே. ஸோ இப்போ இவங்க அதுக்கான வாய்ப்பு தர்றாங்கல்ல. போய் பாஜகவை நிப்பாட்டினாங்கன்னா அங்கே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளெல்லாம் போடும்போது அங்கே உள்ள கவுண்டருக்குள்ளே வேலை பார்ப்பாங்களேப்பா. இது திமுகலையும் இப்போ நம்ம ஆளுக்கு தானே வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துடும்ல. அந்த நம்பிக்கை கொடுத்தா போதும்ல. நம்மளால ஜெயிச்சுட்டே இருக்காரு. இப்போ எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர், செந்தில் பாலாஜி கவுண்டரு ஜெயிக்கிற கட்சியில இருக்கிறாரு, ஆளுங்கட்சியில இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம். அப்புறம் இன்னொரு கவுண்டர்கள் மத்தியில பிஜேபி திமுகவுக்கு வந்து 2006 2011 ஆட்சி காலகட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் குறிப்பா நிறைய கெட்ட பேர் வந்துச்சு. அந்த அந்த 2011 அவ்வளோ பெரிய அளவில் அதிமுக ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரியம் கொங்கு பெல்ட் டோட்டலா வாஷ் பண்ணது தான். அதுதான் வந்து சப்போர்ட் பண்ணி 2011 அதிமுக கொண்டு போய் உட்கார வச்சது. ஸோ இன்னைக்கு இவங்க எல்லாம் அதை மாத்திருக்காங்க. அந்த இமேஜ் எல்லாம் மாறி இருக்கு. ஏன்னா அங்கேருந்து அதிமுக உள்ள வந்ததுனால ஓகே நம்ம ஆளுங்கன்ற அந்த ஒரு பரவலான இது அந்த இதை செஞ்சுட்டாங்க. அதாவது ஒரு சோசியல் இன்ஜினியரிங் மாதிரி பண்ணிருக்காங்க. ஸ்டாலினுடைய டிஎம்கே கான்செப்ட் எதிர் தரப்புல இருந்தும் ஆட்களை இருக்குதுங்க. அவர் வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்றாரு. அது 5 வருஷம் அதுதான். ஆனா இன்னைக்கு கூட்டணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்ப தேமுதிகவுக்கு 10 இடம் கொடுத்தது என்பது மக்கள் நீதி மையம் வெளியே தேர்தலை புறக்கணிச்சு போறது, தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியே போனது, நிறைய சலசலப்பும் அங்க உருவாகி இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு செட்பேக்கை ஏற்படுத்தாதா தேர்தலில்? ஏன்னா அடிமட்ட தொண்டர்களை வந்து என்னதான் வந்து தலைவர்கள் நல்லா இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாலும் கீழே இருக்க தொண்டர்களுக்கு அது ஒரு பெரிய இதுவா இருக்கும் இல்லையா செட்பேக்கா? இல்ல அது காங்கிரஸுக்கு ஒரு 3 சீட்டு கூட கொடுத்தது, தேமுதிக 10 சீட்டு கூட கொடுத்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பண்ண கூத்து தான். அந்த மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ண கூத்துல காங்கிரஸ் போனால் போகட்டும், எப்படியா தேமுதிக உள்ள எடுத்து போட்டுருவோம்னு எடுத்தது. இல்லைன்னா இவ்வளவு பிரார்த்தனை பட மாட்டாங்க. தேமுதிக வந்தவொடனே ராஜ்யசபா சீட்டு வேற கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 6-7 கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். பார்த்தா 10 கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால அது ஒரு ஆனாங்க தேர்தல் அரசியல் அது எப்படி பார்ப்பாங்கன்னா, இங்கே வந்து பாருங்க ஒரு லெஃப்ட் திராவிடியன் ஐடியாலஜி முகமாக இருக்கு திமுக கூட்டணியில். திருமாவளவன், இடதுசாரிகள் இந்த மாதிரி. தேமுதிகக்கு வந்து லெஃப்ட் முகம் இல்லை, அது ஒரு வலதுசாரின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஜனரஞ்சகம் தான், எந்த கொள்கை ஐடியாலஜி கிடையாது. ஆனால் அந்த சைடு முழுக்க இடதுசாரிக்கு எதிரான கூட்டம். ஒரு கேஸ்ட், சாதி வெறி, மத பிஜேபி, ஆன்டி முஸ்லீமு, கவுண்டர் கட்சி இப்படி நிற்குது. அப்ப இங்க கூட தான் இருக்கு கொங்கு நாடு தேசிய மக்கள் எடப்பாடி ஒண்ணும் கிடையாது. ஒரு கவுண்டர்னு அவன் தனியரசை பார்ப்பானா எடப்பாடியை பார்ப்பானா? அவங்களுக்கு
ஆர்பி உதயகுமார தேவர்னு பார்ப்பானா, சசிகலா ஓபிஎஸ் டிடிவியை தேவர்னு பார்ப்பானா? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்ல. எல்லாருமே இந்த லெஃப்டிஸ்ட் மைண்ட் செட் ஐடியாலஜி சொல்லும்போது இங்கேயும் ஐயூஎம்எல் ஒரு முஸ்லீம் கட்சி தான், எஸ்டிபி ஒரு முஸ்லீம் கட்சி தான், மனிதநேய ஜனநாயக கட்சியும் முஸ்லீம் அதை கட்சி ஒரு தான். பிஜேபி மாதிரி பார்க்க மாட்டாங்க. அது அங்க இருக்கிறது முழுக்க வந்து ஒரு ரொம்ப ஓப்பனாவே ஒரு வலதுசாரிகளுடைய கூடாரம் மாதிரி மாறி போச்சு. இப்போ இந்த நிலையில் கொங்கு பெல்ட்டில் வலதுசாரிகளுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. ஐடியாலஜிலாவே ஒரு ஆன்டி திராவிடன் மைண்ட் செட்டு கொங்கு மண்டலத்துல இருக்கு. அவங்க வந்து கலைஞரை பார்க்குற விதம், இந்த திராவிட கட்சிகள்னாலே நமக்கு இது அப்படிங்கிற பார்க்குற ஒரு மைண்ட் செட் இருக்கு, ஒரு இந்துத்துவ ஐடியாலஜி. இப்போ அதை கொஞ்சம் ஈடுகட்டணும், அந்த ஓட்டும் கொஞ்சம் வேணும்னு நினைச்சீங்கன்னா தேமுதிக தேவைப்படுது அவங்களுக்கு. இங்க முழுக்க நீங்க விசிகாவையும் லெஃப்ட் இப்படியே திமுக இதை மட்டும் காமிச்சு அந்த ஓட்டை வாங்க முடியாது. கொஞ்சம் அந்த மாதிரி மக்களும் இருக்காங்க. அந்த கடவுள் கொஞ்சம் சாஸ்திர சம்பிரதாயம் அவங்களுக்கு வந்து விஜயகாந்த் முகங்கிறது ஈடுகட்டிடும். விஜயகாந்த் முகத்தை அவன் எல்லாரும் ஏற்றுக்குவான், நல்ல மனுஷன், அந்த இமேஜ் இதெல்லாம் இருக்கு. ஸோ தேமுதிக அந்த பகுதியில் கொஞ்சம் செல்வாக்காகவும் இருக்கு. கவுண்டர் வன்னியர் பகுதியில் கொஞ்சம் செல்வாக்காகவும் இருக்கு. ஸோ வெறும் விசிக திமுக காங்கிரஸ் நிற்கிறதுக்கு பதிலா விசிக தேமுதிக காங்கிரஸ் அப்படி நிற்கிறப்ப அவங்களுக்கு இதுவும் நமக்கானது அப்படிங்கிற அந்த ஒரு வலதுசாரி மைண்ட் செட் உள்ளவங்களையும் ஈடுகட்ட தான். அது ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் பவர் பாலிடிக்ஸ். ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, பெண்ணாகரம், பாலக்காடு இந்த மாதிரி பகுதியில் தேமுதிகவோ அல்லது தேமுதிக கூட்டணியோ நிற்கும் போது அந்த ஓட்டையும் பெறலாம். இல்லைன்னா பாமக எடப்பாடிக்கு லாபம் தான். அது தேமுதிக அங்கே வரலன்னு வச்சுக்கோங்க. அதுவும் தேமுதிக அந்த பக்கம் வேற போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தேமுதிக பாமக எடப்பாடி 3 பேர் இருந்தாங்கன்னா கவுண்டர் வன்னியர் ஓட்டு அள்ளிரும். இங்கே விசிக வேற இருக்கா, பறையர் அல்லாதவர் ஓட்டு, நான் தலித் கான்சால்டேஷன் மாதிரி ஆயிடும். அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு 10 தொகுதி 7 தொகுதி கூட அடிச்சிடும். எடப்பாடி, தருமபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம் இந்த மாதிரி பகுதியில் எல்லாமே விஜயகாந்த், எடப்பாடி, ராமதாஸ், அன்புமணி 3 சேரும்போது ஒரு வெற்றி வந்துடும். அவர் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்காரு அவங்க அப்பா. அது பிரிஞ்சிருந்தாலுமே சொல்கிறேன், இப்போ அப்படி கிடையாது. இப்போ பாமக ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தேமுதிக நின்றுச்சு. தேமுதிக நிற்கும் போது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஆன்டி வன்னியர் ஆன்டி கவுண்டர் சொல்ல முடியாது. ஏன்னா கவுண்டர் வன்னியரும் தேமுதிக மீது இருக்கிறாங்க. தலித் இருக்கிற விசிகா இருக்கு. அப்போ தலித் ஓட்டும் இல்லை, வன்னியர் கவுண்டர் ஓட்டும் ஓரளவு மிக்ஸ்ட் ஆயிரும். திமுகங்கிற அந்த மாஸ் கட்சிக்கான இது, காங்கிரஸ், இடதுசாரிகள் அப்படி இருக்கிறப்ப ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி ஈடு கட்டிடும். என்னதான் நீங்க வன்னியர் கவுண்டர் சேர்ந்து வந்தாலும் இங்கேயே அதை ஈடு கட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு 7லேருந்து 9 தொகுதிகள் அடிச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு 10 கொடுத்து இவங்களுக்கு ஒரு 13-14 தொகுதிகள், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7-8 தொகுதிகள் வரும். அது விசிகாவுக்கும் லாபம் தானே. விசிகா வட தமிழத்துல நிற்க போகுது மேக்ஸிமம். அதுக்கு தேமுதிக ஹெல்ப் பண்ணும்ல, விசிகாவுக்கும் லாபம் வரும்னு. 10ங்கிறது அதிகம் தான், ஆனா இந்த மாதிரியான கால்குலேஷனை அவங்க வைக்கிறாங்க. அப்புறம் தேமுதிக வந்தா அந்த நாயுடு ஓட்டு ஃபுல்லா தமிழ்நாட்டில் ஆயிருங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது எல்லா கட்சியிலுமே நாயுடு இதுல இருக்கிறாங்க, பிஜேபிலேயே இப்போ நிறைய இருக்கிறாங்க. தேமுதிக வந்தா அது ஃபுல்லா இந்துத்துவா ஓட்டா மாறாம இங்க வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. பவர் பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி கணக்குகளும் பார்ப்பாங்க. வெறும் கொள்கையை மட்டும் ஒரு காட்சி நம்ம பார்ப்போம் இல்லையா, இந்த தேர்தலில் வந்து ஒரு வேன்ல வேட்பாளர் வந்து கொடியெல்லாம் வச்சுட்டு வருவாருன்னு. இப்ப திமுக கூட்டணியில் அந்த கொடியெல்லாம் வச்ச வேட்பாளர் தெரிவாரானே தெரியல. 25-26 கொடி இருக்கும் போல எல்லாத்துக்கும். மிக்க நன்றி தேவதாஸ்.